கடல் வளத்தையும் கடலோடிகளையும் இவைகள் சார்ந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமவெளி மக்களையும் அழித்தொழிக்கக்கூடிய நாசகர திட்டங்களை கண்டித்து நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் எப்போதெல்லாம் பேரிடர் வருகிறதோ, எப்போதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் வருகிறதோ, அப்போதெல்லாம் அரசு இயந்திரம் நம்மை பாதுகாக்க வருகிறதோ இல்லையோ, யார் வருகிறார்களோ இல்லையோ, காவல்துறை வருகிறதோ இல்லையோ, கடற்படை வருகிறதோ இல்லையோ, தவறாமல் முதல் ஆளாக தங்களுடைய படகுகளை எடுத்து வரக்கூடிய நபர்கள் மீனவர்கள் தான். அடி வாங்குவதும் அவர்கள்தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் ஏவப்பட்ட போது, அவர்கள் அடித்து அப்புறப்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு அரணாக இருந்தது மீனவர்கள். அவர்களுக்கு கிடைத்தது என்ன? அவர்களுடைய உடைமைகள் அடித்து நொறுக்கப்பட்டது, அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகள் எரிக்கப்பட்டது. இது அந்த பிரச்சனையில் மட்டுமல்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான். அத்தனை பிரச்சனையிலும் முதல் நபராக வந்திருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு நேற்றுக்கல்ல, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கேள்விக்குறியாக இருக்கிறது, ஊசலாடி கொண்டிருக்கிறது, கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் இல்லையா? அப்படித்தான் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. எண்ணற்ற சிக்கல்கள். அண்ணன் தீபக் சாலமன் அவர்கள் நான் பேச வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, தம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துல முடிச்சிருப்பான். திட்டமே 10 திட்டத்திற்கு மேல இருக்கிறது. நாம் எதிர்க்க வேண்டிய திட்டங்கள். ஒரு திட்டத்தை பற்றி 1 நிமிடம் பேசினால் கூட நேரம் பட்டாது. இப்ப நீல பொருளாதாரம் என்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது என்ன நீல பொருளாதாரம்? என்ன பொருளாதாரம்? இந்த நீல பொருளாதாரத்தின் மூலமாக யாரை வாழ வைக்க போகிறீர்கள்? யாருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போகிறீர்கள்? யாருடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த போகிறீர்கள் என்கிற கேள்வி நம் முன்னால் எழுகிறது. யாரை மேம்படுத்த போகிறீர்கள்? யாரை மேம்படுத்த வேண்டும்? யாரை மேம்படுத்த வேண்டும்? யாரை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கு முன்பு நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஒக்கி புயல் வந்தபோது நாம் எல்லோரும் ஒரு கோரிக்கையை வைத்தோம். கடல்ல மீனவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், உயிரோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், அவரை மீட்டு கொண்டு வா என்று கூட கேட்கவில்லை. என் அண்ணனுடைய பிணம், என் தம்பியுடைய பிணம், என் மகனுடைய பிணம், என் கணவனுடைய பிணம் கடலில் கிடக்கிறது, அதையாவது மீட்டுக் கொண்டு தாரா என்றுதான் கேட்டோம். அதை கூட மீட்டு தரவில்லை. இந்த நீல பொருளாதார திட்டம் அதையாவது செய்யுமா? செய்யுமா? எத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஹெலிகாப்டர் தளம் வேண்டும் என்று சொல்லி. அது வருமா? இந்த நீல பொருளாதாரத்தில் ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படுமா? 1990 தொடங்கி 2025ஆம் ஆண்டு இந்த 35 ஆண்டுகளில் காணாமல் போன பல மீனவர்களுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான நிவாரணமும் இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்பதை தாண்டி இறப்பு சான்றிதழ் கூட அவர்களுக்கு கொடுப்பதில்லை. இது கொடுக்கப்படுமா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? கடல்ல மீனவன் காணாமல் போனால் 7 ஆண்டுகள் தாண்டிதான் இறப்பு சான்றிதழை கொடுப்பாங்க. ஏன் அப்படி? ஏன்பா 7 ஆண்டுகள் கடலில் தத்தளித்து கிடப்பான ஒருவன்? அப்படியா? இல்ல இதற்கான தீர்வு கிடைக்குமா? கிடைக்குமா? ஏது நீல பொருளாதாரத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? நாங்கள் துறைமுகத்தை கொண்டு வருகிறோம். என்ன துறைமுகம்? என்ன துறைமுகத்தை கொண்டு வரீங்க? உன்கிட்ட நான் கேட்டனா? எனக்கு துறைமுகம் கொண்டு வான்னு கேட்டனா? நான் கேட்டேன்.
என்ன துறைமுகம்? இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகத்தை எல்லாம் மேம்படுத்து, விரிவாக்கம் செய். அதுதானே கேட்டோம். குளச்சல்ல ஒரு துறைமுகம் இருக்கிறது. அந்த துறைமுகம் எத்தனை ஆண்டு காலமாகவோ நாம் போராடி அந்த துறைமுகத்தை பெற்றோம். அந்த துறைமுகம் இப்போதும் என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? 300 படகுகள் வேண்டும் என்று கேட்டோம். படகுகள் இருக்கக்கூடிய துறைமுகத்தை கொண்டு வாங்க. நீ எத்தனை படகுகளை உள்ளடக்கக்கூடிய துறைமுகத்தை கொண்டு வந்த? இன்றைக்கு வரைக்கும் அந்த துறைமுகத்தில் 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வார காலம் வரைக்கும் படகுகள் நிற்கிறது மீன்களோடு. எவ்வளவு இழப்பு, பொருளாதார இழப்பு, மீன்கள் பாதிக்கப்படுகிறது, மீன்களுடைய தரம் கெட்டு போகிறது. எவ்வளவு இழப்பு, பல லட்சங்களை செலவு செய்து கடலுக்கு போறான் மீனவன். பல லட்சங்கள் செலவாகிறதுங்க. ஒரு முறை கடலுக்கு படகை எடுத்துக்கொண்டு மீனோடு திரும்பி வருவதற்கு பல லட்சங்கள் செலவாகிறது. அப்படி பல லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்து மீன்களை கொண்டு வந்தா அதை சந்தைப்படுத்துவதற்காக ஒரு துறைமுகம் கூட இல்ல. நீ உன்னுடைய நீல பொருளாதாரத்தின் மூலமாக இதற்கு தீர்வு கிடைக்குமா? தருவியா நீ? முட்டத்தில் ஒரு துறைமுகம் இருக்கு, தனியார் துறைமுகம். அது ஒரு நல்ல மனுஷன், அவர் செஞ்சாரு. ஏன் அரசுக்கு செய்ய முடியாதா? அது போன்ற துறைமுகத்தை செய்ய முடியாது. உனக்கு கடல்ல பேனாசில வைக்கிறதுக்கு மட்டும்தான் முடியும் இல்லையா? துறைமுகம் கட்டுறதுக்கு, மீன்பிடி துறைமுகம் கட்டுறது உனக்கு முடியாது. எவ்வளவு கொடுமை பாருங்க, எவ்வளவு மோசடி. நீங்கள பொருளாதாரம் கொண்டு வரலாமா? நான் பொருளாதாரத்தில் மேம்பட்டு தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நான் மீன் பிடிக்க போறேன் கடலுக்கு போறப்போ போய்விட்டு இயற்கையோடு நான் மோதுகிறேன், இயற்கையோடு விளையாடுகிறேன். எதிர் நீச்சலிட்டு நான் திரும்ப வருவனா இல்லையானே தெரியல. ஒவ்வொரு முறையும் கடலுக்கு நான் மீன் பிடிக்க செல்கிற போது சரி, அதை கூட நான் பார்த்துக் கொள்வேன். ஆனால் நடுக்கடல்ல சிங்கள ராணுவம், சிங்கள கடற்படை என்னை சுட்டு சிதறடிக்கிறது. அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு என்றைக்காவது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்ததுண்டா? நீ எடுத்ததுண்டா? கடலை உனக்கு தரணுமா? நாங்க கடலை உனக்கு தரணுமா? நீ யாரு? கடலை நீ உண்டாக்குனியா? கடலை நீ உருவாக்குனியா? அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மதிப்பிற்குரிய அண்ணன், அவர் என்ன பேசுறாரு? கடல் மீனவர்களுக்கு சொந்தம் இல்லை. இங்கே கடற்படை தேவை என்றால் மீனவர்கள் கடலோர பகுதிகளை எல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதானே? எங்க போறது? உங்க வீட்டுல வந்து இருக்கட்டா? எங்க போனோம்? கடல் மீனவர்களுக்கு சொந்தம் இல்லை, கடல் நாட்டுக்கு சொந்தம். எந்த நாட்டுக்கு சொந்தம்? கடல் நாட்டுக்கு தானே சொந்தம். இந்த கடல் நாட்டுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய இவர்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை நீதான் தூக்கி கொடுத்த? இந்த காங்கிரஸ் தானே தூக்கி கொடுத்த கடல்? இந்த நாட்டுக்கு சொந்தமான கடலை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை தூக்கி கொடுத்த அயோக்கியன் காங்கிரஸ், கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவன் பாஜக. 2 பேரையும் கடலோட கட்டி தாத்தாதான் இந்த சமூகம் மேம்படும். அதுதான் இந்த வெட்ஜ் பேங்க்ல சீரழிக்க போறான். இந்த வெட்ஜ் பேங்க்ல 200க்கும் மேற்பட்ட கடல் மீன் இனங்கள் வாழக்கூடிய பகுதி, அரிய வகை மீன்கள் கிடைக்கக்கூடிய பகுதி, அள்ள கிடைத்துக் கொண்டே இருக்கும் மீன் வளம். அப்படிப்பட்ட பகுதியை அழித்தொழிப்பதற்கு திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம். நான் கேட்டனா? ஹைட்ரோ கார்பன் நான் உன்கிட்ட கேட்டனா? மோடி கிட்ட கேட்டனா? ஹைட்ரோ கார்பன் இல்ல ஸ்டாலின் கேட்டனா? நாங்க கேட்டதை தந்தியா நீ? நான் கேட்டதை நீ தந்தியா? அப்புறம் திணிச்சிட்டு இருக்கிற. நான் கேட்காததை என் மீது நீ திணிச்சேன்னா, என் பக்கத்துல என்ன ஊட்டிட்டு இருக்கிற, எனக்கு பிடிக்காத உணவு ஊட்டுனா என்ன பண்ணுவேன்? வாந்தி எடுப்போம் மேல. அதைத்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இதை விட போவதில்லை, இந்த பிரச்சனையை விட போவதில்லை. இந்த கடல் பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை தனியார் முதலாளிகளிடம் ஒப்படைக்கக்கூடிய திட்டத்தை உயிரே போனாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீ அந்த கனவு மட்டும் ராசா, அந்த கனவு அப்புறப்படுத்திடலாம். செய்தி என்ன தெரியுமா? ஒண்ணுதான், விவசாயிகளை வேளாண் நிலப்பரப்பை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும், மீனவர்களை கடலை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இப்ப வேளாண்மையை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டான். இப்ப அடுத்து கடலில் இருந்து மீனவர்களை அப்புறப்படுத்தி தனியார் பெரு முதலாளிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த நீல பொருளாதாரம் என்பது. நம்முடைய பொருளாதாரத்தை நம்மிடம் இருந்து பறித்து பன்னாட்டு பெரு முதலாளிகளுக்கு, தனியார் முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் பெரு முதலாளிகளுக்கு
நம்முடைய பொருளாதாரத்தை தூக்கி கொடுப்பதற்கான திட்டம் தான் இந்த புதிய பொருளாதார திட்டம். நீ என்னுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு, என் பொருளாதாரத்தை அழிச்சு நீ இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுக்கிறதுக்கு நாங்க ஆதரிக்கணுமா? ஆதரிக்கணுமா? இதை வளர்ச்சி என்பார். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? தேங்காய் பட்டணத்துல ஒரு துறைமுகம் கட்டி வச்சிருக்கிறான். துறைமுகம் நுழைவாயில் எப்படிங்க இருக்கணும்? ஏன் நுழைவாயில்னா என்ன? என்ன? நாம் நுழைவதற்கான இடம், சரிதானே? அந்த நுழைவாயில் எப்படி இருக்கணும்? விரிஞ்சு இருக்கணும். எளிமையாக உள்ளால் நுழையக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்படித்தானே இருக்கணும். அந்த தேங்காய் பட்டணம் துறைமுகத்துல நுழைவாயில மூடி வச்சது மாதிரி கட்டி வச்சிருக்கிறான் துறைமுகத்தை. எத்தனை எத்தனை உயிர்கள், எத்தனை எத்தனை உயிர்கள். நாங்க ஐஐடில இருந்து வந்தோங்க விஞ்ஞானிகள் வந்து வந்து ஏன் நாங்க கெட்டப்போ சொன்னோம்யா, ஏய் என்னையா போட்டிருக்கிற ஸ்கெட்ச், இது என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்கிற? அது ஐஐடி போட்டான். அந்த ஐஐடி காரனை வர சொல்லி இப்ப வர சொல்லி எத்தனை உயிர்கள்? யார் பதில் சொல்வது? ஏன் உயிர் போன ஐஐடி காரன் பதில் சொல்லுவானா? இல்ல ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? மோடி பதில் சொல்லுவாரா? எல்லாம் பிரச்சனைங்க, அத்தனை பிரச்சனை. இப்ப இந்த 72 கிலோமீட்டர் கடற்கரை ஆரோக்கியபுரம் தொடங்கி நீரோடி வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்கரைகளை ஒழிப்பதற்கான திட்டம். கடற்கரை ஏற்கனவே இல்லைங்க, கடற்கரை இல்லை, முழுமையாக திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டு விட்டார். எனக்கு இன்னமும் நினைவு இருக்கிறது, பள்ளிக்கூட பருவங்கள்ல இந்த மண்டைக்காடு கடற்கரை இருக்கிறது. அந்த கடற்கரை மண்டைக்காடு திருவிழா நடக்கிறப்போ போறப்ப அங்க மைதானம் மாதிரி இருக்கும், ஓடி ஆடி விளையாடுவோம். மண்டைக்காடு கடற்கரையில ஒரு 4-5 வருஷம் போகல மண்டைக்காடு கடற்கரைக்கு. திடீரென்று ஒரு நாள் கடற்கரைக்கு போய் பார்த்தா நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி கிடத்த காணல சொன்னது மாதிரி கடற்கரையே காணல. கடற்கரை இல்லைங்க, சத்தியமா கடற்கரை இல்லை. அத்தனை பகுதிகள், இந்த கடலோர பகுதிகளில் நீங்கள் சாலை மார்க்கமாக பயணம் செய்து பாருங்கள், கடல் அரிப்பின் மூலமாக கடற்கரையே இல்லை. இந்த கடல் அரிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது ஒரு திட்டம். ஒரு துறைமுகத்தை கட்டுறீங்க, எப்படி கட்டுறோம்? கடலினுடைய அலையினுடைய பீச்சை தடுத்து நிறுத்தி அழுத்தி தான் துறைமுகத்தை கட்டுறோம். துறைமுகத்தை கட்டுறதா இருக்கட்டும், நம்ம கல்லு போடுறதாக இருக்கட்டும், போடுறோம் இல்லையா? இயல்பாவை நாங்க பெரிய விஞ்ஞானி எல்லாம் இல்லையா, உங்களை மாதிரி ஐஐடி விஞ்ஞானிகள் எல்லாம் இல்ல, சாதாரண மக்கள், சாமானிய மனுஷன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பகுதியில் நீரோட்டம் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த நீரோட்டத்தை தடுத்து நிறுத்துகிற போது அந்த அழுத்தத்தின் மூலமாக அந்த நீரோட்டம் இன்னொரு பகுதிக்கு செல்லுமா செல்லாதா? செல்லுமா செல்லாதா? செல்லும். அதிலும் இயற்கையா அடிக்கிற ஒருத்த அடி அடிச்சா திருப்பி 10 அடி அடிக்கும். அப்ப என்ன செய்யணும்? நீ ஒரு பகுதியை அழுத்துகிறாய், அலையை அழுத்துகிறாய், தடுத்து நிறுத்துகிறாய் என்றால் சுற்று வட்டார பகுதியில எந்த இடத்தில் அது தன்னுடைய எதிர்மறை ஆற்றுகிறது என்று பார்த்து அங்க பேக் வாட்டர் ஏரியாவை கிரியேட் பண்ணு, உருவாக்கு, சின்ன ஏரிகளை கட்டி வைப்பா. இது என்ன நடக்குது? உள்ளுக்குள்ளாடி குடியிருப்பு பகுதிகளில் புகுது, மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சிதைக்கப்படுகிறது. இந்த ஏவிஎம் கால்வாய் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஐஐடி இந்த விஞ்ஞானிகள் இவன் எல்லாம் உருவாவதற்கு முன்பே, அன்றைக்கு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பே ஏவிஎம் கால்வாயை கட்டி வைத்தார். கடல் இருக்குப்பா, கடலுக்கும் நிலப்பகுதிகளுக்கும் இடையே நம்ம இந்த ஏவிஎம் கால்வாய் ஒரு நன்னீர் ஓடை இருந்தது என்றால் கடல் நீர் உள்ளாடி புகாது, அது தடுத்து நிறுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுடைய நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும், உப்புத்தன்மை இருக்காது. அதனால நன்னீர் ஓடையை கட்டுவோம் என்று சொல்லி கட்டி வச்சான். நீ என்ன செஞ்ச? அதையும் விழுங்கின, அதையும் விழுங்க. ஒண்ணும் தெரியாது எனக்கு, ஒரு திட்டமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. கேட்டா சொல்லுவான், நீங்க விவசாயிகளுக்காக போராடுறீங்க, நீங்க என்ன விவசாயியா? நீங்க மீனவர்களுக்காக போராடுற, என்ன நீ என்ன மீனவனா? நீ போராடுற, நீ மீனவனா? நீ மீனவரம் பண்ணியா? பண்ணேன், நான் மீனவரம் பண்ணேன். நான் ஒரு பொறியாளர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் மீன் வியாபாரம் செஞ்சேன். இவன் சொல்றான், படிச்சவன் விவசாயம் பண்றதா? படிச்சவன் மீன் வியாபாரம் பண்றதா? படிச்சவன் ஆடு மாடு மேய்க்கிறதா? படிச்சவன் உங்களை எல்லாம் தூக்கி போட்டு கடல்ல கட்டி தாக்காம விட்டா பாத்தியா? அதனால நீ இதையும் கேப்ப, இன்னமும் கேப்ப, இன்னமும் கேப்ப, இதையும் கேப்ப, இன்னமும் கேப்ப. படிச்சவன் படிக்காதவன் இல்ல. இவன் ஏன் விவசாயத்தை படிச்சவன் செய்யணுமா, மீன்பிடி படிச்சவன் செய்யணுமா என்று கேட்கிறான் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல் கடலோடிகளை கடலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், வேளாண் பெருங்குடி மக்களை வேளாண் நிலங்களில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கான திட்டம் தான் இது. அந்த திட்டத்தினுடைய ஒரு பரப்புரை தான் படிச்சவன் இதை செய்யறியா, அதை செய்யறியா, நாங்க எல்லாரும் வெளியேறணும், அம்பானியும் அதானியும் இதை செய்யணும். அதுதானே ராசா?
இது 1960, 70, 80, 90 இல்ல இல்ல. இது கருணாநிதி காலம் இல்லை, இது ஜெயலலிதா காலம் அல்ல, இது எம்ஜிஆர் காலம் அல்ல, இது பிரபாகரன் காலம், இது சீமான் காலம். இந்த மண்ணில் சீமானும் சீமானின் தம்பிகளும் இருப்பது வரைக்கும் ஒருபடி மண்ணை கூட இந்த நிலப்பரப்பில் இருந்து எடுத்து செல்ல விடமாட்டோம். என் தாத்தன் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்கு பல போராளிகளோடு சேர்ந்து நின்று பெரும் தியாகத்தை செய்து இந்த மண்ணை மீட்டு தந்தார். கன்னியாகுமரி இன்றைக்கு தமிழ்நாட்டோடு இருக்கிறது. இந்த நிலப்பரப்பு, நான் நின்று முழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு இன்றைக்கு நம்மோடு இருக்கிறது. என்னுடைய வாயிலிருந்து தமிழ் வருகிறது என்றால் எங்கள் தாத்தன்கள் நடத்திய வீரம் செறிந்த போராட்டம், எங்கள் தாத்தன்கள் சிந்திய ரத்தத்தில் நின்று பேசுகிறேன். இந்த நிலம் எங்கள் குமரி நிலத்திலிருந்து ஒருபடி மண்ணை கொண்டு வர மாட்டேன். முதல்ல முடிஞ்சது என்ன செய்யணுமா? அடுத்து ஒவ்வொரு தொகுதி வாரியா நாங்கள் போராட்டம் செய்வோம். இது கன்னியாகுமரி தொகுதியில ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்து கொளச்சல் தொகுதியில, கிள்ளியூர் தொகுதியில ஒவ்வொரு தொகுதி வாரியாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களை திரட்டி அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். ஐநா சபை வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வோம். நீ ஜல்லிக்கட்டுல மாணவர்கள் அடிச்சதை ஐநா சபையில கொண்டு போனோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஐநா சபையில பேசணும். கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மலைகளை உடைச்சு வரைக்கும் கேரளாவுக்கு கொண்டு போறத ஐநா சபையில நாங்க பேசணும். எல்லாவற்றையும் பேசியது போல் இந்த பிரச்சனையையும் ஐநா மன்றம் வரைக்கும் நாங்கள் எடுத்து செல்வோம். இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கேரளாவுக்கு போறாங்க. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேன், நேரம் ஆயிடுச்சு. கேரளாவுக்கு படகு எடுத்துட்டு போறாங்க. இங்க இருந்து நம்முடைய மீனவர்கள், இவ்வளவு கடல் இருக்கு, இவ்வளவு கடல் வளங்கள் இருக்கிறது, இந்த பகுதியில் இருந்து மீனவர்கள் எதுக்கு கேரளாவுக்கு படகு எடுத்துட்டு மீன் பிடிக்க போறாங்க? எதுக்கு போறாங்க? இங்க மீன் இல்லையா? மீன் வளங்கள் இல்லையா? இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே இந்த துறைமுகத்தில் அதற்கான வசதிகள் செய்து தரப்படவில்லை. துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யி. நீ செய்யலன்னா பக்கத்துல போய் கேரளாவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கிறான். பல ஆயிரம் கோடி பொருளாதாரத்தை கேரளாவுக்கு நம்முடைய மக்கள் மீனவர்கள் ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கேயே தக்க வைத்தால் இந்த மண்ணில் அந்த பொருளாதாரம் கிடைக்குமா இல்லையா? எவ்வளவு பொருளாதாரங்க? இது ஏதோ மீனவர்களுடைய பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படி நினைக்காதீர்கள். ஏன் மீன் சாப்பிடுற அத்தனை பேருடைய பிரச்சனை மட்டுமல்ல. நான் அப்படியே மீனை முடிக்க மாட்டேன். ஏதோ மீன் வேணும்னா மீனவர்களோட வந்து நில்லுங்க, உயிர் வேணும்னா வந்து நில்லு, உயிர் வேணும்னா வந்து நில்லு. இந்த இயற்கை ஒரு கடலும் சரி, மலைகளும் சரி, வேளாண் நிலங்களும் சரிதான். அத்தனையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வலிமையாக நின்றால்தான் பல்லுயிர் பெருக்கம் நடக்கும். நீ உயிரினங்கள் வாழ முடியும். உயிரினங்கள் வாழ்ந்தால்தான் மனிதர்கள் வாழ முடியும். மூச்சு காற்றை சுவாசிக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து நின்று போராட வேண்டிய போராட்ட களம் இந்த களம். எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு தோணலாம், என்ன ஒரு 200 பேர் நிக்கலாம் கத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வேற வேலையே இல்லையா? இவன் எதுக்கு கத்துறான்? பக்கத்துல வைசார் ஹோட்டல்ல போய், சார் என்ன வேணும் சார்? கிங்ஃபிஷ் ஃப்ரை இருக்கா? வஞ்சரம் மீன் வறுத்தது இருக்கா? வஞ்சரம் மீன் வறுத்தது வேணும்னா நாங்க இங்க நின்று பேசிதான் ஆகணும். கடலை அழிச்சிருவா, முடிச்சிருவா. நம்முடைய இந்த மண்ணின் மக்கள் சின்ன சின்ன படகுகள்ல போய் மீன் பிடிக்கிறதெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கலாம். மீன் பிடிச்சு அவன் வளத்தை எல்லாவற்றையும் அழிச்சிடலாம். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய முறை. இப்ப இது எல்லாவற்றையும் நாசம் செய்துவிட்டு என்ன செய்ய போறான்? முழுமையாக அப்புறப்படுத்த போறான். கடற்படை கொண்டு வர போறான். கடற்படை நீ கொண்டு வா. நாங்களும் ஒரு படை கொண்டு வரதான் போறோம். நெய்தல் படை நீ கொண்டு வா. எதுக்கு படை? ஒரு மீனவனை பாதுகாக்க முடியலங்க. இந்த சிங்கள கடற்படையிடம் இருந்து ஒரே ஒரு மீனவனை கூட இவனால் பாதுகாக்க முடியல. உனக்கு எதுக்கு கடற்படை? எங்கள் மீனவர்கள் அனுப்பியா எல்லைக்கு அனுப்பு. அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அவன் ஆயுதத்தை கொடுத்து அனுப்பு. கர்மா ஒரு கடற்படை ஒண்ணு வச்சிருக்கிறேன். எதுக்கு வச்சிருக்கிற? கடற்படை, கப்பற்படை. பேசுறது நிறைய இருக்கு. அடுத்த அக்கா பேச வேண்டி இருக்கிறது. ஆனால் நண்பு மக்களுக்கு சொல்றேன், உறுதியா நில்லுங்க. ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க. கடல்ல லட்சக்கணக்கில் டன் கணக்கில் இந்த மலைகளை எல்லாம் உடைச்சு நொறுக்கி கடல்ல வந்து கொட்டிட்டு இருக்கிறான் இல்லையா? இந்த கடலில் கற்களை கொட்டுவதை நிறுத்திவிட்டு என்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களை கட்டி தாக்கிறோமோ அன்னைக்குதான் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். உறுதிபட சொல்றேன், எங்களுடைய இறுதி மூச்சு காற்று இந்த மண்ணில்
இருப்பது வரைக்கும் இந்த திட்டத்தை நடத்திட மாட்டேன். திட்டம் நடத்தவே மாட்டேன், விடவே மாட்டேன். கடல்ல பேனாசில வைப்போம்னா வைக்க மாட்டோம், வைக்க விட மாட்டோம். வச்சானா அதையும் தாண்டி வச்சானா உடைச்சு நொறுக்கோன்னா இவன் வைக்க மாட்டான். இதயத்துல துறைமுகத்தை கொண்டு வருவோம்னா வந்தியா நீ வர மாட்ட, ஒரு நாள் முடியாது. எப்படி அந்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டதோ அதே போன்று இந்த திட்டமும் தள்ளி வைக்கப்படும். நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தடுத்து எதிர்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.